ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போதுமே. நிறைவே நீர் வேண்டுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ஆமாண்டவரே, அப்பா, நாங்கள் கூடியிருக்கிற இந்த இடத்துல நீர் இறங்கி வருவீராக. ஆண்டவரே, இயேசுவோடு என்று ஆண்டவரே நாங்கள் நாளை தொடங்கத்தக்கதாய் கர்த்தர் நீர் உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா பகுதிகளிலும் உம்முடைய ஆளுகை கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்னை விட்டு கொடுக்காதவர் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் பாடலாம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீ. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போது நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் எந்தன் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. ஹல்லேலூயா. நம்ம என்றைக்கும் விட்டு கொடுக்காத தேவன். நாம் வழி மாறும்போது இதுதான் வழி என்று நம்மோடு கூட அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். நாம் தலை குனிந்த இடத்துல ஆண்டவர் நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர். சங்கீதம் 38வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே போடப்பட்டிருக்கு,
அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன செய்தாங்களா? பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் மூங்கள் என்ன செய்யலை? வெட்கப்படவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கலாம், ஆனால் கர்த்தரை தேடுவோருக்கோ என்னல்ல, ஒரு நன்மையும் குறைவில்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் எல்லாம் அதை உணர்ந்தவர்களாய் நாம் பாடலாம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போனதில்லை. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போனதில்லை. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போனதில்லை. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம்
இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் அவர் வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். தாவீது சொன்னது போல, இதோ நான் சிறுவனாக இருந்தேன், இளைஞனாக இருந்தேன், ஆனாலும் கர்த்தருடைய சந்ததி அவர்கள் கைவிடப்பட்டதாக ஒரு அப்ப துணிக்கைக்காக ராந்து சுற்றி திருந்தவை நான் பார்த்ததில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டே. நீங்கள் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படி, நீங்கள் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனிகள் நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்ற ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியின் கடையாந்திர எல்லைகளிலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே உம்மை துதிக்கிறோம். அண்ட சராசரங்களை படைத்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆகார் தன் பிள்ளையை அழைத்து கொண்டு வனாந்தரத்திலே, இதோ என் பிள்ளை நான் சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி, ஆண்டவரே, அம்பைகிற தூரத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிட்ட வேளையிலே, ஆண்டவரே, ஆகாரின் கண்ணீரை, ஆண்டவரே, கண்களை திறந்து, ஆண்டவரே, நீரூற்றை உண்டாக்கின ஆண்டவர் இன்றைக்கும் நீர் மாறாதவராய் இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் செங்கடலை இரண்டாய் பிளந்து, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை வனாந்தரத்து, ஆண்டவரே, வெட்டாந்தரையிலே, ஆண்டவரே, நடக்க பண்ணின கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரவிகித்து வருகிற, ஆண்டவரே, யோர்தான் நதியை பின்னிட்டு திரும்ப பண்ணின தேவன். துதியை எரியோ கோட்டையை துதியினால், ஆண்டவரே, இடிய பண்ணின தேவன். ஓ, இன்றைக்கு நீர் மாறாதவராய் இருக்கிறீர். வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் ஒளிந்து போவதில்லை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். 7 பொன் குத்துவிளக்கு மத்தியிலே உலாவுகிற தேவனே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வெண்கல பாதங்களை உடையவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவனே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை நீர் அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை நீர் அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நீர் மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால்
அன்பினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை துணையாளரே, ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையாம், மறந்தீரோ என்று நான் அழுதேனையாம், மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் ஆண்டவரே உதவி செய்த எபினேசர் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே உமக்கு பேரிட்டு அழைத்தது போல, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பயணித்தவர்கள் எங்களை மறந்தாலும், ஆண்டவரே தகப்பன் வீட்டார் எங்களை மறந்தாலும், நீர் எங்களை மறவாத தேவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஒரு தாய் போல் எங்களை தேற்றுகிற தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒரு தந்தையை போல் எங்களை தோளிலே தூக்கி சுமக்கிற தேவனே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அன்றைக்கு பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ இவர்களை விட என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்ட ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை உள்ளங்கைகள் நீங்க வரைந்து வைத்திருக்கிறீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவரே, பசுமையான இடங்களிலே மேய்க்கிறவரே, அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிற தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நீர் அற்பமாய் எண்ணாத தேவன் ஆண்டவரே. அவர்களை விடுதலை ஆக்குகிற தேவன், எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிறவர், எங்களுக்காக நீர் வழக்காடுகிறவர் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிற தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே.
நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. முழு இருதயத்தோடு கூட சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில போதும் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழனை போல் புரிந்து கொள்ளும் என் ஏசையா. தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழனை போல் புரிந்து கொள்ளும் என் ஏசையா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒரு தாயை போல எங்களை தேற்றி அணைக்கிற ஆண்டவரே, உம்முடைய மார்போடு எங்களை அணைத்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவரே நான் உனக்கு முன்னதாக முன் செல்லுகிறேன் என்று சொல்லி யாக்கோபை பார்த்து ஏசா சொன்னது போல ஆண்டவரே எங்களுடைய வழிநெடுகளும் எங்களை காக்கும்படி உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மழை போல துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அது மெழுகை போல ஆண்டவரே உருகி போக பண்ணுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யோசுவாவை பார்த்து சொன்னீரே, இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வம் எங்களோடு கூட நீர் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அடுத்து தொடர்ந்து இந்த நாளுக்கான பரிந்து பேசும் ஜெபத்தை நாம் ஜெபிக்கலாம். முதலாவதாக நைஜீரியா தேசத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் யாவரும் ரட்சிக்கப்படும்படியாக நாம் ஜெபிப்போம். சூடான் நாட்டிலே உள்நாட்டு யுத்தத்திலே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். 2 காரியத்துக்காக நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நைஜீரியா நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நாட்டில் அதிகமாய் ஆண்டவரே இருக்கிற முஸ்லீம் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அந்த பிள்ளைகளை நினைவுகூறும்படியாக அவர்களுக்காகவும் நீர் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை சிந்திருக்கிறீங்க அப்பா. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய சித்தமாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சூடான் நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உள்நாட்டு கலவரத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த தேசத்திலே ஆண்டவரே ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவையில்லாத ஆண்டவரே யுத்தங்கள் கலவரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் கொடுக்கக்கூடாத தேவ சமாதான
சமாதானம் அந்த நாட்டை நிரப்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஜனங்களுக்குள்ளாக, அரசியல்வாதிகளுக்குள்ளாக நல்ல மாற்றங்கள் இயேசுவின் நாமத்தினால் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற இமாச்சல பிரதேசத்திலே பெரும் மழையினாலே 70க்கு மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கிறாங்க. அவர்களுடைய பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். இன்னும் இப்படிப்பட்டவான இயற்கை சீற்றங்கள் அந்த தேசத்திலே மாநிலத்திலே வராதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்தும்படிக்காய் நாம் ஜெபிப்போம். யூத் ஃபார் கிரைஸ்ட் மூலமாக வாலிபர்களுக்கு மத்தியிலே செய்கிற ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே இமாச்சல மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அங்கே நிலச்சரிவினாலே பெரும் மழையினாலே 70க்கும் மேற்பட்ட ஆண்டவரே நபர்கள் மரித்து போயிருக்கிறாங்க. கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆறுதல் படுத்தும்படியா இனி இவ்விதமான இயற்கை சீற்றத்தின் மூலமாக அந்த தேசம் ஆண்டவரே மாநிலம் ஆண்டவரே அழிவை சந்திக்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யூத் ஃபார் கிரைஸ்ட் மூலமாக வாலிபர்களுக்கு மத்தியிலே செய்கிறவான ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்தின் மூலமாக திரளான வாலிபர்கள் ஆண்டவரே தங்கள் சொந்த இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பணித்தளத்திலே செய்கிற ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை கர்த்தர் பயன்படுத்தும்படியாக திருச்சி வாலிபர் முகாம் நடைபெறுகிற எல்லா ஆயத்த பணிகளிலே தேவ கரம் கூட இருக்கும்படிக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களுடைய ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆகஸ்ட் 15 ஆண்டவரே முகாமுடைய ஆயத்த வேலைகளுக்காக ஆண்டவரே அப்பா பணித்தளங்களில் நடைபெறுகிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரே உடைய கரம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே கர்த்தர் இந்த ஆயத்த பணிகளிலே தேவன் பலத்த காரியங்களை நடப்பிக்கும்படியா எல்லாருடைய கண்களில் கர்த்தர் தயவு கிடைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருச்சியிலே வைத்து ஆண்டவரே வருகிற சனிக்கிழமையிலே நடைபெறுகிற ஆண்டவரே போதகர்களுடைய பிள்ளைகளுக்கென்று ஊழியர்களுடைய பிள்ளைகளுக்கென்று நடத்தப்படுகிற அந்த அரைஸ் ஜோசுவா என்ற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கூட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாய கர்த்தர் அந்த நாளிலே அநேக வாலிபர்களை கர்த்தர் நீர் அழைத்து கொண்டு வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா பிரதான ஆசாரியனாக இருக்கிற ஏலியுடைய பிள்ளைகள் ஏலியுடைய ஊழியத்தை செய்யாதபடி அவர்கள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அவ்விதமாக ஊழியக்காரருடைய பிள்ளைகள் ஊழியத்தை செய்யாதபடி மனமோட போக்கிலே போய்கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் அந்த நாளிலே அந்த பிள்ளைகளோடு கூட நீர் இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கூட ஆண்டவரே அந்த யூத் மீட்டிங்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகஸ்ட் 15 நடைபெற போகிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவரே வாலிபர் முகாமில் தேவனுடைய கரம் ஆண்டவரே இருக்கும்படியாய் தேவன் ஆண்டவரே அந்த நாட்களில் செய்தி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை ஒட்டி இருக்கிறவான 50,000 கிராமங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி வைத்திருக்கிற அந்த திட்டத்திலே எங்களுக்கு தேவையான கைப்பிரதிகள் ஆண்டவரே பைபிள்கள் ஆண்டவரே கிடைக்க ஆண்டவரே வாகனங்கள் கிடைக்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்யும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மோட்ச பயணம் ஆண்டவரே புத்தகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அது அநேகருக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கட்டும். அதில் ஆர்டிக்கல் எழுதுகிற பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறதாக ஆண்டவரே எல்லோரையும் ஊழியம் செய்யக்கூடிய வைக்கிறதாக ஆண்டவரே அதனுடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான வேளையிலே ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்திலே வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். நம் கண்களை மூடி நாம் செவிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இம்மட்டும் எங்களோடு கூட நீர் இடைபெற்றீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் உடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடும் எங்களோடும் கூட கர்த்தர் நீர் பேசுவீராக.
ஆண்டவரே பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி இந்த நாளில் நீர் எங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறோம், அதை ஆண்டவரே செய்யும்படியாய் அந்த வார்த்தைகளை கொண்டு பேசும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய இருதயம் உமக்கு நேராக திருப்பப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி கரத்தில் தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பட்சத்திலே என்ன செய்கிறார்? வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்குறோம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய ஊழிய பயணத்தில் ஆண்டவர் என்ன செய்துட்டார் அப்படின்னு சொன்னால், பிதாவாகிய தேவன் குமாரனுக்கென்று சொல்லி ஒரு பாதையை என்ன செய்தார்னா நியமித்து வச்சிட்டார். அங்கே இதில் கெச்சமனை தோட்டத்தில் ஆண்டவர் ஜெபிக்கும் போது அவர் இவ்விதமாய் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி பிதாவுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். நம்முடைய இஷ்டப்படி செய்கிறது ஊழியம் அல்ல, மாறாக எதுக்குன்னா அங்கே கடைசி நாட்களில் இயேசுவை நோக்கி அநேக ஜனங்கள் என்ன சொன்னாங்களாம்? ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் என்ன செய்தோம்? இப்படி பலவிதமான அவங்க செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே போகும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், அதனால தான் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக அவருடைய தாய் வந்தபோது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், யார் எனக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார்கள், யாரெல்லாம் ஆண்டவருடைய என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை யார் செய்கிறார்களோ அவர்களே எனக்கு சகோதர சகோதரிகளாக எனக்கு தாயாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? சொன்னார். அப்போ இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறாரோ, எதற்காக ஆண்டவர் எப்படிப்பட்ட ஊழியத்துக்காக நம்மை தேவன் தெரிந்து கொண்டாரோ அந்த ஊழியத்தை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் நிறைவேற்றுவர்களாய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இங்கே நம்ம அந்த வாசித்த வேத வசனத்தில் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்கூட்டியே என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய ஊழியத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? எழுதி கொடுத்து வைத்து விட்டார். அவர் அங்கே பார்க்குறோம், அது இதுக்கு பின்பதாக இந்த பாடுகளுக்கு பின்பதாக அவருக்கு ஒரு மகிமையான சிங்காசனம் என்ன செய்து அப்படின்னு சொன்னால் பிதாவுடைய வலது பட்சத்தில் என்ன செய்து வைக்கப்பட்டிருந்தது. ஆகையினாலே அவர் அங்கே பார்க்குறோம், அவர் தமக்கு அவமானத்தை என்ன செய்து எண்ணாமல் அங்கே சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பட்சத்தில் என்ன செய்கிறார்? வீற்றிருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாடுகளுக்கு பின்னதாக தனக்கு பிதாவுடைய வலது பட்சத்திலே அமரக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தபடினாலே அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், அந்த சிலுவை பாடுகளை அவர் என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால் அவர் பெரிய பாரமாக அவர் என்ன செய்யலை? எண்ணலை. அங்கே போட்டிருக்கு அவமானத்தை என்ன செய்ய எண்ணாமல். அங்கே சிலுவையை பார்த்து அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்ட போது அநேகர் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் அவரை பரியாசம் பண்ணினார்கள். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் உன்னை ரட்சித்து கொண்டு எங்களையும் ரட்சியும் என்று சொல்லி என்ன செய்தாங்க? சொன்னாங்க. சிலர் என்ன செய்யறான், நீ அவர் எலியாவை கூப்பிடுகிறான் என்று சொல்லி என்ன செய்தாங்க? சொன்னாங்க. இப்படிப்பட்ட அந்த பல பாடுகள் பலவிதமான பரியாசங்கள் பண்ணினாலும் கூட ஏன் இவர் எல்லாவற்றையும் அவர் சகித்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் சொன்னால், அதற்கு பின்பதாக அவருக்கு மகிமையான சிங்காசனம் ஒன்று என்ன செய்து வைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க நம்ம முதலாவது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம என்ன செய்ய சூழ்ந்து கொண்டிருக்க என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லி நம்ம எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் முழுவதையும் நாம் வாசித்து பார்ப்போம் சொன்னா, அங்க பெரிய ஒரு விசுவாச வீரர்களுடைய பட்டியலே என்ன செய்து எழுதப்பட்டிருக்கிறது. அங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, 11வது அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது என்ன செய்து கூடாத காரியம். கிறிஸ்துவ ஜீவியத்தில் நமக்கு விசுவாசம் என்பது என்ன செய்து மிகவும் அவசியமான ஒரு ஒன்றாயிருக்கிறது. தோமா
சீசர்கள்லாம் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் கூடியிருந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் உயிர் பெற்று அவர் என்ன செய்தார், நாங்கள் தங்கியிருந்த அந்த அறையிலே அவர் வந்தார் என்று சொல்லி சொன்னபோது தோமா சொன்னா, இல்லை நான் அவரை நான் பார்க்காம என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். அவருடைய கைகளில் இருக்கிற அந்த காயத்தில் என் கையை போட்டாலே ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்து பாக்கியவான்கள் என்று சொல்லி என்ன செய்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்யல, நம்ம உயிரோடு கூட அவர் மனுஷகுமாரனா இந்த பூமியிலே உலாவி கொண்டிருந்த அந்த நாட்களை நாம் என்ன செய்யல, பார்க்கல. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே யோவான் என்ன எழுதுகிறான்னு சொன்னால், நாங்கள் கண்டதும் நாங்கள் தொட்டு பார்த்ததும் என்று சொல்லி என்ன செய்கிறார், எழுதுகிறார். ஆனால் நாம் என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால், அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யல, மனுஷராய் இந்த பூமியில் இருந்த நாட்களை அவரை காணவில்லை. இன்றைக்கும் அவர் மரித்து நமக்காக அவர் பிதாவுடைய வலது பரிசத்திலே அவர் என்ன செய்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். திரும்ப நான் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டனோ அதே போல நான் திரும்ப அந்த பூமிக்கு என்ன செய்வேன், வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இது எல்லாவற்றையும் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் விசுவாசிக்கிறவர்களாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அந்த எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 7வது வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானவென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியாய் ஆனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்க நோவாவை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நோவா தற்காலத்தில் காணாதவனை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, நோவாவை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது நோவாட்ட சொல்றாரு, இதோ இந்த ஜனங்களுடைய பாவங்கள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, என்னுடைய சமூகத்தில் என்ன செய்து எட்டிருச்சு, நான் என்ன செய்ய போறேன், இந்த பூமி என்ன செய்ய போறேன், அழிக்க போறேன். ஆகையினால நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கிறதுக்காக நீ பேழையை கட்டுன்னு சொல்லி என்ன செய்யறாரு, சொல்றாரு. அப்படி சொன்ன போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நோவாவுடைய நாட்களுக்கு முன்னதாக என்ன இல்லை அப்படின்னு சொன்னால், மழையவே என்ன செய்யலை, நோவா பார்க்கல. ஒருவேளை நாம் இன்னைக்கு அந்த சுனாமி என்று சொல்லக்கூடிய ஒரு சுனாமி வரும்போது வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சுனாமியுடைய ஆக்ரோஷம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம், பார்த்துருக்கிறோம். அதுவரையில் அந்த சுனாமி என்ற பேரையே நம்ம என்ன செய்யலை, கேள்விப்படலை. அதே போல இங்கே நோவா சொல்லும் போது நான் சொல்றாரு, இந்த ஜலத்தினால இந்த பூமியை நான் என்ன செய்ய போறேன், அழிக்க போறேன். இங்க இருக்கிற எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய போறேன், மிருக ஜீவன் முதற்கொண்டு மனிதர்கள் முதற்கொண்டு எல்லோரையும் நான் அழிக்க போகிறேன். அதனால நீ என்ன செய்ய, ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொன்ன போது நோவா அவன் காணாதவன் அதை குறித்து அவன் என்ன செய்யல, தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு பயந்து அவன் பேழை என்ன செய்தான், கட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் கூட இன்னைக்கு சுவிசேஷத்தை சொல்லும் போது நாம் சொல்லுவோம், இயேசு சீக்கிரம் என்ன செய்யறாரு, வரப்போகிறார். ஆகையினால உங்களுடைய பொல்லாத பாவமான காரியங்களை மட்டுமெல்லாம் நீங்க மனம் திரும்புங்கன்னு சொல்லும் போது, ஆமா தம்பி, இதே மாதிரி தான் எத்தனையோ வருஷங்களா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன இல்லை, வந்த பாடில்லை அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன செய்வாங்க, அநேகர் பரியாசம் பண்ணுவாங்க. அதே போல நோவாவை குறித்தும் கூட என்ன செய்வான், அப்படி அவன் பேழையை கட்டும்போது அவனை குறித்து என்ன செய்யலாம், நிறைய பேர் என்ன செய்யலாம், பரியாசம் பண்ணியிருக்கலாம், கேலி பண்ணியிருக்கலாம். இவனுக்கு ஒரு வேற வேலையே இல்லை, இயேசு ஆண்டவர் வரப்போறான்னு சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்யலாம், கேலி பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க நோவாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவன் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, அங்கே பயபக்தி உள்ளனாவி தன் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு பேழையை என்ன செய்தான், உண்டு பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி அந்த வரப்போகிற அந்த ஜல பிரளயத்துக்கு நோவாவுடைய குடும்பத்தை பேழை பாதுகாப்பா பேழைக்குள் அவர் இருந்தபோது அது பாதுகாப்பா இருந்தது போல இன்றைக்கு எந்தெந்த குடும்பங்களாம் இயேசு என்ற பேழைக்குள் வருகிறதோ அதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்காதபடி தேவன் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா.
அப்போ கிறிஸ்து என்ற கண்மலைக்குள்ள, கிறிஸ்து என்ற பேழைக்குள்ள நம்ம வந்துட்டோம் சொன்னால் நமக்கு என்ன செய்து பாதுகாப்பு நிச்சயம் உண்டு. அதற்கு பின்பதாக நம்ம அங்கே இன்னொரு மனிதனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாமை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கும் போது அவன் விசுவாசத்தின் என்ன செய்யறான், தகப்பன் என்று என்ன செய்யறான், பேர் பெற்றிருந்தான். அவன் ஆண்டவர் அவனை கானான் தேசத்துக்கு போகும்படியாய் அழைத்த போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தான் போகும் இடம் இன்னதென்று 8வது வசனத்தில், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் என்ன செய்தானா, புறப்பட்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த காலத்தில் அதிகமான பைபிள் இல்லை. இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு தெரியாமல் போகும்போது உடனே நம்ம என்ன செய்கிறோம், கூகுள் மேப்பை போட்டு என்ன செய்கிறோம், போயிடுறோம். ஆனால் அந்த காலத்தில் என்ன இல்லை, கூகுள் மேப்பும் என்ன செய்யலை, இல்லை. அங்கே அவங்க கேட்டு போகிற அளவுக்கு கூட எனக்கு தெரிஞ்சு அங்கே ஆட்கள் என்ன செய்யலாங்க அதிகமாக இருந்திருக்க வாய்ப்பும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட அந்த நாட்களிலே ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த போது அவன் எதுவும் என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால், கேள்விகள் என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. ஆனால் நாம் அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு நம்மை ஊழியத்துக்கு போக சொல்லுவாரானால் நம்ம என்ன செய்வோம், 99 கேள்விகளை என்ன செய்வோம், கேட்டுக்கொண்டே என்ன செய்வோம் இருப்போம். ஆண்டவரே அது யார், எப்படிப்பட்ட இடம், அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க, இப்படியெல்லாம் பலவிதமான கேள்வி. நம்முடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், யார் வீட்டில் தங்குறது, யார் நமக்கு சாப்பாடு கொடுப்பா, இப்படியெல்லாம் பலவிதமான கேள்விகளை நம்ம என்ன செய்வோம், கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆனால் ஆபிரகாம் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று சொல்லி என்ன செய்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜெம்ஸ் ஊழியத்துடைய தலைவராக இருக்கிற அகஸ்டின் அண்ணனை குறித்து நம்ம அங்கே கேசட்டில் அங்கே அவர் சொன்ன சாட்சி என்னன்னு சொன்னால், அவர் சென்னை பட்டணத்தில் நல்ல ஒரு ஜாப்பில் என்ன செய்கிறார், இன்ஜினியராக என்ன செய்கிறார், பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்போ பணியாற்றி கொண்டிருந்த போது ஆண்டவர் பீகாருக்கு நீ போ என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுத்த போது அவர் முதலாவது சற்று தயக்கத்தை காட்டினாலும் ஆண்டவருடைய கண்களிலிருந்து வழிகிற அந்த கண்ணீர் என்ன செய்தது அப்படின்னு சொன்னால் இவரை அங்கே பீகார் தேசத்துக்கு புறப்பட்டு போக என்ன செய்தது, வைத்தது. அந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அநேகர் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால், தாங்கள் நல்ல ஒரு ஜாப்பில் இருக்கும்போது, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கும்போது தான் தேவனுடைய அழைப்பு கேட்டபோது அந்த தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அநேகர் என்ன செய்கிறாங்க, தாங்களாக ஊழியக்காரர்களாக என்ன செய்கிறாங்க, வந்தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நிறைய இடங்களில் ஊழியத்துக்கு அழைப்பு கொடுக்கும்போது அங்கே இன்றைக்கி ஊழியத்துக்கோ அல்லது பைபிள் காலேஜுக்கோ நம்ம யாரையுமே கூப்பிடும்போது என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால், யாரும் என்ன செய்யலை, அதிகமாக என்ன செய்யலை, முன்வரவே என்ன செய்யலை இல்லை. நிறைய என்ன செய்கிறாங்க, அவங்களுக்குள்ள தயக்கம் இருக்குது, அவங்க நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அல்லது நம்ம போகிற இணைந்து கொள்கிற ஸ்தாபனம் அது எப்படிப்பட்டது, நம்முடைய வாழ்க்கைக்கு அது செட் ஆகுமா, இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க, நிறைய பார்க்குறாங்க. ஆனால் அகஸ்டின் ஜெயக்குமார் அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது ஒரு நாட்களில் அந்த பீகார் எப்படிப்பட்ட இடமா இருந்துச்சுன்னா, நிறைய பேர் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது கல்லறை பூமியாக என்ன செய்தது இருந்தது. கிறிஸ்தவ மிஷனரிகள் போனாலே கொன்று போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடமாக தான் அந்த பீகார் மாநிலம் என்ன செய்தது இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த இடத்துல அநேக நேரத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, ஊழியக்காரர்களோடு நாங்கள் இணைந்து போகும்போது நியூஸ் பேப்பரை அங்கே கீழே விரித்து படுத்துட்டு காலையில் எந்திரிச்சதுமே என்ன செய்வாங்களாம், ஒவ்வொருத்தருடைய தலை கழுத்தில் இருக்கான்னு தான் பார்ப்பாங்களாம், ஒவ்வொருத்தருடைய தலை இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட கொடுமையாக கிறிஸ்தவர்களை கொன்று குவிக்கக்கூடிய இருந்த அந்த பீகார் மாநிலத்தில் அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் புறப்பட்டு போன போது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பெரிய ஒரு ஸ்தாபனமாக, ஒரு ஆலம் மரமாக அந்த ஜெம்ஸ் என்ற ஊழியம் என்ன செய்து வளர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் எப்படி அவன் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனானோ அதே போல் இவரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்தாங்க, புறப்பட்டு போனார்கள். அதற்கு பின்பகுதியில் நீங்கள் வாஸ்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த போது அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை தூரத்திலே கண்டு, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் என்ன செய்யலை, இன்னும் போய்
சேரவே இல்லை. ஆனால் அங்கே பார்க்கிறோம், அதை தூர தேசத்திலே அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு கூட என்ன செய்தார்கள், மரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே தாங்கள் விட்டு வந்த தேசத்துக்கு அவர்கள் என்ன செய்யலை, திரும்ப போகலை. வேதத்தில் போட்டுக்கு அவர்கள் விட்டு வந்த தேசத்துக்கு திரும்பி போக மனசு இருந்திருக்குமானால் அவர்கள் என்ன செய்யலாம், போயிருக்கலாம். ஆனால் அதைவிட மேன்மையான தேசத்தை அவர்கள் என்ன செய்தாங்க, மேன்மையான தேசத்துக்கு போகிறோம் என்று சொல்லி விசுவாசத்தோடே கூட அவர்கள் மரித்தார்கள் என்று என்ன செய்து எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பூமியில் தான் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கைன்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பயங்கரமான பங்களா, விலை உயர்ந்த காரு, இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, வாங்கி கொண்டே இருக்கிறாங்க. சில பேருடைய வீடுகள்லாம் பார்த்தோம்னா, என்னடா இங்கே தான் பரலோகமே இருக்கா அப்படின்ற அளவுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அவ்வளவு காஸ்ட்லியாக என்ன செய்கிறாங்க, கட்டி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு என்ன செய்த, நிறைய வேலைக்காரர்கள் இருந்தாங்க. அந்த நாட்கள் ஆபிரகாம் பெரிய ஒரு ஐஸ்வர்யமான மனிதனாக இருந்தான். ஆனால் அவன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவன் எங்கேயுமே என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால், அங்கே டென்ட் போட்டு தான் தங்குனானே ஒழிய நிரந்தரமாக வீட்டை என்ன செய்யலாமே கட்டி கொள்ளவில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தின் மீது தான் அவர்களுடைய என்ன செய்து வாஞ்சையாகவே என்ன செய்தது இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் நாமும் பலவிதமான பாடுகளோடு கூட நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நாம் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். எத்தனையோ தேவைகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் நம்முடைய நோக்கமெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், மார்க்கு 10வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஐசுவர்வான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவது, நுழைவது அவ்வளவு ஈஸி அல்ல என்று சொன்னார். அப்போ ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஊசியுடைய காதில் ஒட்டகம் நுழைவதற்கு சமம் என்று சொன்னபோது, அங்கே பேதுரு ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஆண்டவரே, நாங்கள் எல்லாத்தையும், எங்களுடைய தாய் தகப்பன் பிள்ளை எல்லாத்தையும் விட்டு உம்முடைய பின் செல்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி கேட்கிறார். ஒருவேளை நாமளும் கூட இப்படி அநேக நேரத்தில் நாமளும் அதை என்ன செய்கிறோம், நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஊழியம் செய்தாலும் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன கேட்டு இருக்கோம். அதே போல் இங்கே பேதுரு கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி தான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இம்மையிலே 100 எத்தனையாகவும் மறுமையிலே நான் என்ன செய்வேன், நித்திய ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொல்லுறார். அல்லேலூயா. நம்ம ஊழியக்காரருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஊழியத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னால், இன்னைக்கு நான் ஊழியத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த பாலமுருகனை யாருக்கு தெரியும், மிஞ்சி மிஞ்சி போனால் என் குடும்பத்துக்கு தெரியும், என் உறவுக்கு தெரியும், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் தெரியும், மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த கிராமத்துக்கு வேணால் தெரியும். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம ஊழியத்தில் கடந்து போகும்போது நமக்கென்று எத்தனையோ தாய்மார்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார், எத்தனையோ நேசிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவனால தான் அங்கே இயேசு கிறிஸ்து சொன்னார், இம்மையிலே 100 எத்தனையாகவும் மறுமையிலே நான் என்ன செய்வேன், நித்திய ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். நீங்கள் அந்த மார்க்கு 10வது அதிகாரம் 30வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. மார்க்கு 10:30. அங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்கு, பாடுகளோடு கூட என்ன செய்து 100 எத்தனையாகவும் என்ன செய்து போட்டிருக்கு. மறுமையிலே என்ன செய்கிற, நித்திய ஜீவனையும் ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு காரியத்துக்காகத்தான் மறுமையில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்வை வைத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறவனால தான் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து அவருக்கு பிரியமானதாக, தொடர்ந்து நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டியதுக்கு, ஜீவிக்க வேண்டியது அவசியமாக என்ன செய்து இருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட அந்த ஊழியம் என்பது அவருக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், முன்கூட்டி எழுதி கொடுத்தாச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன். இங்கே நீங்கள் எடுத்து வாஸ்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே என்ன போட்டிருக்கு, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 35வது வசனத்துக்கு நேராக திருப்பி கொள்வீங்கன்னு சொன்னால், அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை குழந்தை பருவத்தில் அவருடைய தாய் ஆலயத்துக்கு கொண்டு வராங்க. அப்படி ஆலயத்துக்கு கொண்டு வரும்போது அங்கே நடந்த சம்பவம் 2வது அதிகாரம் 27வது வசனத்தில், அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், அவன் அவரை தன் கையிலே ஏந்தி கொண்டு தேவனை சோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு
என்னோடு கூட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீ சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே என்றான். சிமியோன் அங்கே தேவனுடைய ஆலயத்தில் அந்த மரியாள் இயேசுவை குழந்தையாக கூட்டி கொண்டு வரும்போது அங்கே அழகா ஒரு வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செய்தான்? புறப்பட்டு போனான். காந்தாகை மந்திரி அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், காந்தாகை மந்திரி ஆண்டவருடைய அந்த ஏசாயா நிருபத்தை எடுத்து வாசித்துட்டு இருக்கான். வாஸ்துக்கிட்ட இருந்த உடனே அங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், பிலிப்பு போய் அந்த என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், காந்தாக மந்திரியோடு கூட நீ என்ன செய்ய சேர்ந்து கொள் என்று சொல்லி ஆவியானவர் என்ன செய்கிறார்? அவரை ஏவ தொடங்குகிறார். அப்போ இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிலிப்பு என்ன செய்கிறான்? காந்தாக மந்திரியோடு கூட என்ன செய்கிறான்? சேர்ந்து கொள்கிறான். அதே போல் இங்கே சிமியோனை குறித்து என்ன செய்துனா, அவன் தேவனுடைய ஏவுதல்னாலே, தேவ ஆவியானவருடைய ஏவுதல்னாலே அவன் ஆலயத்துக்கு என்ன செய்கிறான்? புறப்பட்டு போகிறான். போகும்போது அந்த குழந்தையை கையிலே வாங்கி கொண்டு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அவன் அவரை தன் கையிலே ஏந்தி கொண்டு தேவனை சோத்திரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது என்ன செய்கிறேன்? சமாதானமாக போக விடுகிறேன். அந்த இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி எந்த நோக்கத்துக்காக அவன் காத்திருந்தானோ, எந்த ஒரு இரட்சகர் வருவார் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு காத்திருந்தானோ, அந்த இரட்சணியத்தினை ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை காண பண்ணினார். ஆகையினால அவன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் என்ன செய்யும்? உருவி போகும் என்று சொல்லி அங்க என்ன செய்து தீர்க்க தரிசனமாக இயேசு குழந்தை பருவத்தில் இருக்கும் போதே சிமியோன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான். உன்னையும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், பட்டயத்தினால உன் ஆத்துமாவை என்ன செய்வாங்க? உன்னை கொலை பண்ணுவாங்க என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், அங்கே தீர்க்க தரிசனமாக இயேசுவை குறித்து என்ன செய்தார்? சொல்லப்பட்டு விட்டது. ஆகையினால தான் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தனக்கு கண்டிப்பாக சிலுவை பாடும் மரணங்கள் நிச்சயமாக உண்டு என்பதை அறிந்து ஆண்டவர் என்ன செய்தார்னா, அவமானத்தை எண்ணாமல் நிந்தையை சகித்து சிலுவையின் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு பிதாவுடைய வலது பரிசத்திலே அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா வீற்றிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அவரோடு கூட சிங்காசனத்திலே அமர்வதற்கு நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ஆசை இருக்கு. ஆனால் அவரோடு கூட பாடுகளை சகிப்பதற்கு நமக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா மனம் இல்லை என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஊழியத்தின் பாதையில் நமக்கு நிறைய என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால், சிங்காசனத்தில் அமர்றதுக்கு அல்லது ஒரு மேலும் மேலும் நம்ம உயர்ந்து கொண்டே போவதற்கு நமக்கு என்ன செய்யுது? ஆசையெல்லாம் இருக்கு. ஆனால் அதே போல் இயேசு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு அவர் எல்லா கீழே பாதாளத்தில் உள்ளவர்களும் பூமியிலே உள்ளவர்களும் பரலோகத்தில் உள்ளவர்களும் எல்லாருடைய நாவுகள் அறிக்கை செய்யும்படி, எல்லாருடைய முழங்கால் முடங்கும்படிக்கு அவர் இன்னைக்கு பெரிய ஒரு ஸ்தானத்தில் பிதாவுடைய வலது பட்சத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால், அதற்கு முன்பதாக அவர் பாடுகளை என்ன செய்தார்? சகித்தார். சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம் போராட்டங்கள் வரும்போது, நம்ம பிரச்சனைகள் வரும்போது நாம் எப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி அவன் சொல்லுன வார்த்தைகள் என்னது? வெறும் என்ன செய்யல அப்படின்னு சொன்னா எழுத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. அவன் மாறாக தன்னுடைய வாழ்க்கையில எல்லா பாடுகளையும் என்ன செய்தான்? சகித்தான். அனுபவபூர்வமா தான் ருசித்த அந்த காரியங்களை, தான் பட்ட அந்த பாடுகளை அவன் என்ன செய்தாராக அப்படின்னு சொன்னா எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தன்னுடைய நிருபத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், இயேசுவுடைய அச்சடையாளங்களை நான் என்ன செய்கிறேன்? தரித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? இவ்விதமாக விபரீதங்களை சந்தித்த அவரையே நீங்கள் என்ன செய்யுங்க? நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கே என்ன ஜெபம் என்பது அவசியமாக இருந்தது. அவர் பிதாவை நோக்கி பெருத்த
பெரிய ஒரு சத்தத்தோடு கூட கண்ணீரோடு கூட அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் பிதாவிடத்தில் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. இயேசுவுக்கே ஜெபம் அவசியமாக இருக்குமானால் நாம் ஜெபிக்கிறது எவ்வளவு கட்டாயம் சொல்லி பாருங்க. ஏன்னா அவர் ஒவ்வொரு நாளும் பாடுகளை பிரச்சனைகளை சகிக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு கிராமத்தை விட்டு இன்னொரு கிராமத்துக்கு போக வேண்டி இருந்தது. அவர் போகிற படகுல அங்கே என்ன செய்யறோம், அங்கே அலைகள் வருகிறது, அங்கே கடல் கொந்தளிக்கிறது, காற்று கொந்தளிக்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். காரணம் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா ஏன் அந்த காற்றும் கடலும் கொந்தளிக்குது அப்படின்னு சொன்னா அந்த கல்லறை மனிதனை போய் ஆண்டவர் குணமாக்குறதுக்காக என்ன செய்றார் போகிறார். அப்படி போகும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரயாணத்தை தடை செய்வதற்காக பிசாசு என்ன செய்கிறான் கிரியை செய்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம எப்பப்பெல்லாம் மாசான ஒரு மீட்டிங்லாம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா பலவிதமான விபத்துக்கள் நமக்கு என்ன செய்யும் இருக்கும். இன்னைக்கு இந்த வருடத்தில் விபத்து வந்தது, ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாதுகாத்தார். ஆனால் இன்னைக்கு நமக்கு பயங்கரமான ஃபைனான்ஸ் ஸ்ட்ரகிளில் நம்ம என்ன செய்கிறோம் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்வார் பெரியவராக இருக்கிறார். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் விவிதமான விவரங்களை சகித்து அவரையே என்ன செய்யுங்க நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன செய்து எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் நிறுவம் 1வது அதிகாரத்தில் 29-30 வசனத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவரோடு கூட பாடுகளை சகிக்கவும் நமக்கு என்ன செய்து அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம ஒரு காலத்தில் இயேசுவிடத்தில் வாங்க எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சரியாகுன்னு சொல்லி நம்ம சுவிசேஷத்தை நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பதாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற காரியம் என்னன்னு சொன்னால் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து போகும்படி நமக்கு என்ன செய்கிறார் முன்மாதிரியை என்ன செய்கிறார் வைத்து விட்டு போயிருக்கிறார். நம்ம என்னை விசுவாசிகளாய் மாத்திரமல்ல ஏதோ 1ஆம் கிளாஸ்லேயே 10 வருஷம் இருக்கிற பிள்ளைகளாக அல்ல, மாறாக நம்ம அடுத்த கிளாஸுக்கு நம்ம என்ன செய்யணும் கடந்து போகணும். அடுத்த சீஷர்களாய் நம்ம என்ன செய்யணும் மாறணும். அநேகரை உருவாக்குகிற பவுலுடைய ஊழியத்தை போல நம்ம ஊழியம் செய்கிறவர்களாக என்ன செய்யணும் நாம் இருக்கணும். அதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பின்பற்றுகிறவர்களாய் நம்ம என்ன வேண்டும் இருக்க வேண்டும். அப்போ 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தில் நான் சொன்ன அந்த காரியம் எழுதப்பட்டிருக்கு. எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 2:21. இங்கே பார்க்கிறோம், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி நமக்கு என்ன செய்கிறார் மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். அப்போ கிறிஸ்துவனுடைய அந்த வைத்து விட்டு போன மாதிரியை அடிச்சுவடுகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்னா பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு அங்கே போகும்போது அநேக வியாதிஸ்தர்களை கண்டு என்ன செய்கிறார் அப்படின்னா அங்கே பரிதாபப்படுகிறார். மன உருக்கத்தோடு கூட செயல்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். மேய்ப்பானளவு ஆடுகளை போல மனம் போன போக்கிலே சுற்றி திரிந்த ஜனங்களை பார்த்து என்ன செய்கிறார் மனதுருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல சுபாவங்களாம் அங்கே இது கானானிய அந்த ஒரு ஊருக்கு போகும்போது நாயினூர் வீட்டுக்கு போகும்போது ஊருக்கு போகும்போது அங்கே அவளுக்கு ஒரே மகன் தான். அவள் இறந்து போன உடனே ஆண்டவர் மனதுருகி பாடையை தொட்டு வாலிபனே எழுந்திரு என்று சொல்லுகிறதை நான் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகையினால அவர் அங்கே போட்டிருக்கு, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுட்டாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை என்ன செய்தார் ஒப்பு கொடுத்தார். நம்ம ஏதாவது ஒரு ஊழியத்தில் போகும்போது யாரையாவது ஏதாவது பிடிச்சிருவாங்கன்னு வைங்க, எவனாவது பிடிச்சிருவாங்கன்னு வைங்க, உடனே நம்ம என்ன செய்வோம், நான் யாரும் தெரியுமா, எனக்கு எங்கள் சித்தப்பா அதாக இருக்கார் இதாக இருக்காருன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். ஆனால் அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவர் பாடுபடும் போது என்ன செய்யலை பயமுறுத்தலை. தேவனுடைய குமாரன் தான் நான் இப்போ சொன்னேன்னு சொன்னால் அக்னி இந்த வானத்திலேருந்து இறங்கி வரும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யலை யாரையும் மிரட்டலை. மாறாக தன்னை நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு என்ன செய்தார் தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இன்றைக்கும் நாம் இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நம்முடைய இந்த நாளை தொடருவோம். எல்லாம் எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம்.
பிதாவுடைய வலது பரிசத்திலே மகிமையான சிங்காசனம் தனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவராக தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஊழிய பயணத்திலே வருகிற எல்லா நிந்தைகள், அவமானங்கள், ஆண்டவரே எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே சகித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது போல நாங்களும் அவருடைய அடிச்சுவடுகளை தொடரும்படி எங்களுக்கு முன்மாதிரியை ஆண்டவரே நீங்கள் வைத்துவிட்டு போயிருக்கிறீங்க. ஆகையினால நாங்களும் அப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் இருந்து ஆண்டவரே வரப்போகிற அழிவுக்கு தன்னுடைய குடும்பத்தை பேழையை கட்டி பாதுகாத்தது போல ஆண்டவரே ஆபிரகாம் தான் சுதந்திரிக்கப் போகிற தேசம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல நாங்களும் ஆண்டவரே விசுவாசம் உடையவர்களாக இருந்து ஆண்டவரே எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட வைக்கப்பட்டிருக்கிற மேகம் போன்ற திரளான இத்தனை சாட்சிகள் எங்களை சூழ்ந்திருக்க பாவமான யாவற்றையும் ஆண்டவரே விலக்கி, பாரமானவற்றை விலக்கி ஆண்டவரே உம்மை நாங்கள் பின்தொடர கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. இந்த நாளில் நடக்கிறமான எல்லா ஊழியங்களையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமே.